அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். புதிய ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி. இன்று நான் பார்க்க இருக்கும் வினா நாட்களை கண்டறிவது தொடர்பான ஒரு வினா. இந்த வினாவை நீங்க அவதானிச்சீங்கன்னா பங்குனி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை எனின் சித்திரை மாதம் 10ஆம் தேதி என்ன கிழமை ஆகும்? நாட்களை கண்டறிவது தொடர்பான வினா மற்றும் நாட்காட்டிகளை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் இதற்கு முன்பும் பார்த்திருக்கின்றோம். அதனை அவதானிக்க மாணவர்கள் அதையும் அவதானிக்கவும். இவ்வாறான வினாக்கள் வரும் சந்தர்ப்பத்தில் சில மாணவர்கள் என்ன செய்வீங்கன்னா இதனுடன் ஏழை கூட்டுவது, வந்த விடையுடன் திரும்ப ஏழை கூட்டுவது, இவ்வாறு அடுத்த மாதம் வரைக்கும் அவ்வாறு கூட்டி இதற்குரிய விடையை கண்டறிவீர்கள். அவ்வாறு இல்லாமல் சிலர் என்ன செய்வீங்க, 1, 8, 15 அந்த திகதிகளை குறித்து பங்குனி மாதத்தை கணக்கிட்டு அதன் பின் சித்திரை மாதம் 10ஆம் தேதி என்ன கிழமை என்று கண்டறிவீர்கள். ஆனால் நாம் இன்று சற்று வித்தியாசமான முறையில் இதற்கான விடையை கண்டறியலாம். ஒரு வருடத்தில் காணப்படும் மாதங்களில் உள்ள நாட்கள் வித்தியாசப்படும். 31 நாட்களை கொண்ட மாதம் காணப்படும், 30 நாட்களை கொண்ட மாதம் காணப்படும். லீப் வருடமாக இருந்தால் 29 நாட்கள் காணப்படும். சாதாரண வருடம் என்றால் 28 நாட்கள் காணப்படும். 31 நாட்களை கொண்ட மாதம் ஒன்றில் ஒரு திகதியானது ஒரு நாளில் வருகின்றது என்றால் அடுத்த மாதத்தில் அந்த திகதியானது 3 நாட்கள் கழித்து வரும் நாளில் அந்த திகதி வரும். உதாரணமாக ஒரு பங்குனி மாதம் ஒன்றில் 8ஆம் திகதி சனிக்கிழமையாக காணப்பட்டால் அடுத்த மாதம் என்ன மாதம்? சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் 3 நாட்கள் தள்ளி ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமையாக 8ஆம் திகதி காணப்படும். இந்த 30 நாட்களை கொண்ட மாதத்தில் ஒரு திகதியானது ஒரு நாளில் வருமாயின் அடுத்த மாதத்தில் அந்த திகதி அதிலிருந்து 2 நாட்கள் கழித்து அந்த நாளில் வரும். உதாரணமாக சித்திரை மாதம் 30 நாட்களை கொண்டது. இந்த சித்திரை மாதம் 3ஆம் திகதி திங்கட்கிழமை வருது என்று சொல்லுவோம். அடுத்தது என்ன மாதம்? வைகாசி மாதம். வைகாசி மாதம் 3ஆம் திகதி சித்திரை 3ஆம் தேதி என்ன கிழமையில் வந்தது? திங்களில் வந்தது. எனவே செவ்வாய் புதன்கிழமையாக வைகாசி மாதம் 3ஆம் திகதி காணப்படும். 28 நாட்களை கொண்ட மாதங்கள் வரும் சந்தர்ப்பத்தில், அதாவது பிப்ரவரி மாதம், இந்த மாதம் வரும் சந்தர்ப்பத்தில் அதே நாட்களை கொண்டதாக மார்ச் மாதம் காணப்படும். 29 நாட்கள் வரும் சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் தள்ளி அடுத்த நாள் பங்குனி மாதத்தில் வரும். உதாரணமாக பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக காணப்பட்டால் மார்ச் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமையாக காணப்படும். 31 நாட்கள் வரும் சந்தர்ப்பத்தில் 3 நாட்கள் தள்ளி போகும். 30 நாட்கள் வரும் சந்தர்ப்பத்தில் 2 நாட்கள் தள்ளி போகும். 29 நாட்கள் வரும் சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் தள்ளி போகும். இதனை மேலும் இலகுவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் நாட்காட்டி ஒன்றை பயன்படுத்துகின்றேன். இந்த நாட்காட்டியை நீங்க அவதானிச்சீங்கன்னா ஏப்ரல் மாதம் காணப்படுகின்றது, மே மாதம் காணப்படுகின்றது, ஜூன் மாதம் காணப்படுகின்றது. ஏப்ரல் மாதத்தில் எத்தனை நாட்கள் காணப்படும்? 30 நாட்கள் காணப்படுகின்றது. மே மாதத்தில் 31 நாட்கள், ஜூன் மாதத்தில் 30 நாட்கள். நான் என்ன குறிப்பிட்டேன்? 31 நாட்கள் வரும் சந்தர்ப்பத்தில் 3 நாட்கள் தள்ளி போகும். எனவே 12ஆம் தேதி என்ன கிழமையாக காணப்படுகின்றது? செவ்வாய்க்கிழமையாக காணப்படுகின்றது. எனவே அடுத்த மாதம் 12ஆம் தேதி என்ன கிழமையாக காணப்படும்? புதன், வியாழன், வெள்ளிக்கிழமையாக காணப்படும். அடுத்த மாதம் 12ஆம் தேதி என்ன கிழமையாக வருகின்றது? வெள்ளிக்கிழமையாக வருகின்றது. 30 நாட்களை கொண்ட மாதம் என்றால் எத்தனை நாள் தள்ளி போகும்? 2 நாள் தள்ளி போகும். உதாரணமா ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி என்ன கிழமையாக காணப்படுகின்றது? திங்கட்கிழமையாக காணப்படுகின்றது. எனவே மே மாதம் 20 பார்க்கறதுக்கு 20ஆம் தேதி திங்களண்டா திங்களை விட்டு செவ்வாய் புதன்கிழமையாக காணப்படும். எனவே மே மாதம் 20ஆம் தேதி பாருங்க என்ன கிழமையாக காணப்படுகின்றது? புதன்கிழமையாக காணப்படுகின்றது. இவ்வாறான வினாக்கள் வரும் சந்தர்ப்பத்தில் தெளிவாக இந்த எண்ணிக்கையை நினைவில் வைத்திருந்தீங்கன்னா இந்த வினாக்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு இலகுவானதாக காணப்படும். நான் விளங்கப்படுத்தியதை அடிப்படையாக கொண்டு இந்த வினாவுக்கு என்ன நாள் விடையாக வரும் என்று கீழே நீங்கள் பதிவிடுங்கள். தரம் 4 மற்றும் தரம் 5 மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகளும் குழு வகுப்புகளும் நடைபெறுகின்றது. வாரந்தோறும் பரீட்சைகள் நடைபெறுகின்றது. அதற்கு இணைய விரும்பும் மாணவர்கள் கீழ்காணும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளவும். மீண்டும் ஒரு காணொளி புதிய ஒரு விடயமூடாகவும் புதிய ஒரு வினாவூடாகவும் நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.